அந்த பயிர் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. இது பார்க்குறோம். சரி, அதில் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணுற செலவு விட உங்களுக்கு செலவு குறைவாக தான் வரும். இது ஆர்கானிக் தான். கூட கொஞ்சம் நம்ம அந்த யூரியாவும் காம்ப்ளெக்ஸும் சேர்க்குறோம். எதுக்கு அப்படின்னா அந்த யூரியாவும் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து நம்ம மருந்து எடுத்துரும். அதில் இருக்கிற சத்துத்தன்மையை மட்டும்தான் பயிர் கொடுக்கும். மண்ணுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. வைக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பாழாகாது. ரொம்ப அருமையாக சாப்பிடும் மாடு. வைக்கீல் பெரியலேருந்து சரி, நெல் கதிரும் நல்லா இருக்கும். மற்ற நீங்கள் ரசாயன உரம் போட்டு நீங்கள் வெயிட் எடுக்கிற நெல்லை விட இந்த நெல்லுடைய வெயிட் வந்து கூடுதலாக இருக்கும். அதே சமயம் பதர் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். நெல் நல்லா வளமாகவும் இருக்கும். உங்களுக்கு வரும்போதே பயிர் நல்லா பசையில் நல்லா வரும். கரும்பு சோக்க மாதிரி பிரிஞ்சு வரும். அதேமாதிரி கதிர் எடுக்கும்போது நல்லா ஒரு ஒப்பும் அழகாக கதிர் எடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் மறுபடியும் நீங்கள் மருந்து ஸ்ப்ரே பண்ண தேவை, ஒன்றும் பண்ண தேவை அப்படின்னா மட்டும் அது நாங்கள் வந்து கம்பெனி மூலிமா நாங்கள் மருந்து தரோம். அந்த மருந்து மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் வேறு எதுவுமே பயன்படுத்தாதீங்க. நீங்கள் 10,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணுறீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 5,000 ரூபா அதான் சொல்கிறேம்மா. உங்களுக்கு ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய்க்குள்ளேயே உங்களுக்கு அந்த செலவு குறைஞ்சிரும். செலவும் குறையும். உங்களுக்கு ஏற்கனவே எடுத்த மகசூலோட உங்களுக்கு கூடுதலாக தான் கிடைக்கும். சரி, எங்களுக்கு தினமா பயிர் பாருங்க. அந்த வருஷம்லாம் எங்களுக்கு இப்போ நாற்று விட்டுருக்கீங்களா? இங்கே விட்டுக்கிறோம். இது சரியா நீங்கள் இறக்கி அதை விட்டுட்டு அங்கே விட போகிறோம் நாளைக்கு. சரி, இப்போ அது நாற்றுங்கள் பார்க்கலாங்களா? பார்க்கலாம். சரி, தம்பி இது இங்கே விட்டுக்கிட்டு பாருங்க. இது 2 அது வேற அப்படியே